Hi students, welcome to the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது second chapter complex numbers 5 marks. அதுல example 2.34 நம்ம பார்க்க போறோம். இந்த question பாருங்க. Solve the equation z cube plus 8i equal to 0 where z belongs to c. So நம்ம கொடுத்திருக்கிறது z cube plus 8i equal to 0. இதை சால்வ் பண்ணி இதோட சொல்யூஷன் z ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க சொல்யூஷன் பார்க்கலாம். Solution கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்துப்போம் z cube plus 8i equal to 0. So இதுல இருந்து z cube கண்டுபிடிக்கலாம். z cube equal to 8i என்ன சைட் பண்ணா ஆகும் minus 8i வந்து. z cube equal to the minus 8i நான் அப்படி எழுதுறேன் 8 into minus. So 8 into minus i minus 8i தான் வரும். So இது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம பண்ணிடலாம். இதுல இருந்து z so இங்க இருக்க cube அந்த சைடு போச்சுனா cube root ஆயிடும். So 8 power 1 by 3 minus I power 1 by 3 only. 8 power 1 by 3. 8 power 1 by 3 na cube root of 8. 8 oda cube root 2. Minus I power 1 by 3. Minus I oda polar form. So minus I oda polar form. I oda polar form cos pi by 2 plus I sin pi by 2. Minus I oda polar form cos of minus pi by 2 plus I sin minus pi by 2. So minus I oda polar form நம்ம இதில replace பண்ணிடலாம். So cos of minus pi by 2 plus I sin minus pi by 2. அப்போ 2k pi add பண்ணலாம். By adding 2k pi in the argument அந்த minus pi by ஓட ஒரு 2k pi add பண்ணனும். So 2 into cos 2k pi minus pi by 2 plus I sin 2k pi minus pi by 2. The whole power 1 by 3 எல்லா ஸ்டெப்லயே வந்துரும். நம்ம இப்போ டிமாவிலஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த பவர்ல இருக்க 1 by 3 உள்ள கொண்டு வரணும். சோ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க pi by 2 இருக்கு. இந்த 2 நம்ம LCM எடுத்துட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறம் டிமாவிலஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சோ 2 into cos இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு 4k pi minus pi by 2 வந்துருமா plus I sin 4k pi minus pi by 2 the whole power 1 by 2. இப்போ டிமாவிலஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். டிமாவிலஸ் தியரம் அப்ளை பண்ணா இந்த 1 by 3 இந்த உள்ள வந்துரும் ஆர்குமென்ட்க்கு வந்துரும். So 2 into cos 4k pi minus pi by பாருங்க இது 1 by 3 so டினாமினேட்டருக்கு வரும். ஆல்ரெடி இங்க 2 இருக்கு 6 வந்துருமா plus I sin 4k pi minus pi by 6. இது நம்ம எப்படி நம்ம simplest formula எழுதுவோம் cos theta plus I sin theta. So இது எப்படி எழுதலாம் பாருங்க இந்த 2 அப்படியே இருக்கு sis அப்படினு எழுதலாமா sis cos plus I sin sis எழுதலாம். So theta 4k pi minus pi by 6. k ஓட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் வரும்னு பார்க்கணும். இங்க பாருங்க நம்ம கியூப் ரூட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 3. சோ அப்ப n வந்து 3. அப்ப n 3 னா k ஓட வேல்யூ என்ன வரும் 0 1 2. சோ 3 minus 1 n அப்படினா n minus 1. சோ இங்க 3 இருக்கிறதுனால 3 minus 1. அப்ப k ஓட வேல்யூ 0 1 2. இப்போ k ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் k is equal to 0. k 0 போடுங்க. அப்ப z என்ன வருது 2 into sis 4k pi. சோ இப்ப k 0 போடுங்க 4k pi என்ன ஆயிடும் ஃபுல்லா 0 ஆயிடுமா 4 into 0 into pi 0 ஆயிடும் ரிமைனிங் minus pi by 6. So 2 into sis minus pi by 6. sis மறுபடியும் நம்ம இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். இது எப்படி எழுதலாம் பாருங்க cos minus pi by 6 plus I sin minus pi by 6. So 2 into cos of minus theta. Cos of minus theta என்ன வரும் cos theta. அப்போ cos of minus pi by 6 cos pi by 6 வந்துரும். sin of minus pi by 6 sin of minus theta minus sin theta. sin of minus theta minus sin theta. so அப்ப இந்த மைனஸ் வெளியே வந்துரும் minus I sin pi by 6. இப்போ cos pi by 6 sin pi by 6 ஓட வேல்யூ போட்டுடலாம். cos pi by 6 cos 30 degree root 3 by 2
minus I sin 30 degree 1 by 2. இப்போ இந்த 2 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த கீழ இருக்க 2 டினாமினேட்டர்ல இருக்க 2 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப என்ன வரும் பாருங்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் ஆயிடும் √3 இங்க 2 இங்க இருக்க 2 ஓட கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் I. சோ அப்ப k 0 போடும்போது z க்கு என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்க √3 minus I. அடுத்து நம்ம என்ன பண்ணனும் k க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ k equal to 1 போடலாம். k க்கு 1 போட்டா z என்ன வரும் பாருங்க z equal to 2 into sis இங்க 1 போடுங்க 4 into 1 into pi 4 pi minus pi. So என்ன வரும் பாருங்க 3 pi by 6 வந்துருமா. So இத கேன்சல் பண்ணா என்ன வருது 2 sis pi by 2 வருது. மறுபடியும் இந்த sis pi by 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் cos pi by 2 plus I sin pi by 2 னு எழுதிக்கலாம். So 2 into cos pi by 2 cos pi by 2 ஓட வேல்யூ 0 I sin pi by 2 ஓட வேல்யூ 1. So இப்ப இதோட வேல்யூ என்ன பாருங்க I into 1 I plus 0 I இங்க ஒரு 2 இருக்கு. சோ அப்ப என்ன வந்துருங்க 2I. இப்போ k equal to 1 போடும்போது நமக்கு 2I கிடைக்குது. சோ அடுத்து நம்ம பண்ண போறது k க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ k equal to 2 போடலாம். இப்போ k equal to 2 போடுங்க என்ன வரும் z equal to 2 into sis இங்க 2 போடுங்க 4 into 2 8 pi minus pi. So 7 pi by 6 வந்துருமா 2 into sis 7 pi by 6 is equal to 2 into இப்போ 7 pi by 6 நம்ம டைரக்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சரி இத முதல்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இது எப்படி எழுத பாருங்க cos 7 pi by 6 plus I sin 7 pi by 6. இப்போ இந்த 7 pi by 6 ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. is equal to 2 into cos 7 pi by 6. 7 pi by 6 pi plus pi by 6 னு எழுதலாமா pi plus pi by 6 பாருங்க LCM எடுத்தா நமக்கு 7 pi by 6 ஏன்னா 7 pi by 6 டைரக்டா நம்மளால வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிடலாம். LCM எடுத்தீங்கன்னா 6 pi plus pi 7 pi by 6 வருது. அது I sin pi plus pi by 6 is equal to 2 into cos pi plus pi by 6 cos 180 plus theta. So 180 plus theta minus cos theta அப்போ minus cos pi by 6. அதே மாதிரி sin 180 plus theta again minus sin theta வந்துரும். So minus I sin pi by 6. So 2 into minus cos pi by 6 √3 by 2 cos 30 degree minus I into sin 30 degree sin pi by 6 அது ஒரு 1 by 2. இப்போ மறுபடியும் நம்ம 2 உள்ள மல்டிப்ளை பண்றோம். சோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த டினாமினேட்டர் இருக்க 2 கேன்சல் ஆயிட்டு -√3 -I. சோ இப்போ k 0 போடும்போது 3 minus I வந்திருக்கு √3 minus I வந்திருக்கு. k 1 போடும்போது 2I. அப்புறம் k க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சோ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -√3 minus I வந்திருக்கு. So therefore the value of z values of z are √3 plus I √3 minus I என்ன வந்திருக்கு பாருங்க 2I and -√3 minus I.